हाय फ्रेंड्स होटल स्टाइल रवा दोसा செய்ய போறேன் எப்படி செய்யறேன்னு பாப்போம் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன் அரை கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அது எல்லாத்தையும் இதல சேர்த்துக்குவோம் கொஞ்சம் மிளகு ஒன்று ரெண்டா தட்டி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம் நல்லா கலந்து விட்டுருவோம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றுறேன் தண்ணி ஒன்றரை கப்புக்கு ஊற்றிருக்கேன் ஊறட்டும் ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷமாவது ஊறணும் அப்புறமா தண்ணி தேவைன்னா ஊற்றிக்குவோம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கும் வாங்கும்போது வாங்கி சாப்பிடுவோம் அந்த டேஸ்ட்டே இருக்கும் ஊறட்டும் மூடி வச்சுக்குவோம் 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு மாவை நல்லா தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியை கலக்கிக்குவோம் நல்லா தண்ணி இந்த மாதிரி இருக்கும் கல் நல்லா சூடாயிரணும் மாவை நல்லா கலக்கி விட்டு ஊற்றணும் ஒவ்வொரு தோசைக்கும் நல்லா கலக்கி விட்டுறணும் இந்த மாதிரி சுற்றி ஊற்றி இந்த மாதிரி ஊற்றணும் மூடி வச்சுருவோம் வேகட்டும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்து விட்டுக்குவோம் நல்லா இந்த சைடு நல்லா வேகட்டும் நல்லா 2 சைடு வெந்துருச்சு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும் ரவை தோசைக்கு தேங்காய் சட்னி சாம்பார் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதே அளவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள்